இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவ வீரர்களுக்கு சேவை செய்த 10 வயதான ஸ்ரேயன் சிங்கிற்கு பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. வீரம், கலை, சுற்றுச்சூழல், சமூக சேவை, அறிவியல் ஆகிய துறைகளில் 5 முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளின் சாதனைகளுக்கு பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருது வழங்கும் விழா டெல்லி விக்ஞான் பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான விருதுகளுக்கு 20 குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதளித்தார். அதன்படி இந்திய ராணுவத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவ வீரர்களுக்கு சேவை செய்ததற்காக 10 வயதான ஸ்ரேயன் சிங்கின் துணிச்சல் மற்றும் வீரத்தை பாராட்டி பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் சக்தரன் வாலி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் 10 வயதான ஸ்ரேயன் சிங். இவர் இந்திய ராணுவத்தின் மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படும் ஆபரேஷன் சிந்தூரின் போது தன் கிராமத்திற்கு அருகே தங்கியிருந்த ராணுவ வீரர்களுக்கு தினமும் துணிச்சலுடன் நடந்து சென்றும் மிதிவண்டியில் சென்றும் தண்ணீர், பால், தேநீர், லசி மற்றும் ஐஸ் போன்றவற்றை எடுத்து சென்று கொடுத்து வந்தார். இதன் மூலம் அதிக ஆபத்தான சூழ்நிலையிலும் ராணுவ வீரர்களுக்கு சேவை செய்த ஸ்ரேயன் சிங் பெரிதும் பாராட்டப்பட்டார். தொடர்ந்து ஸ்ரேயன் சிங்கை அழைத்து பாராட்டியிருந்த இந்திய ராணுவம் இளைய சிவில் வீரன் என்றும் அங்கீகரித்திருந்தது. இந்நிலையில்தான் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெற்றுக் கொண்டார். விருதினை பெற்ற பின் பேசிய ஸ்ரேயன் சிங், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவ வீரர்கள் எங்களது கிராமத்திற்கு வந்தார்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என நினைத்தேன். அவர்களுக்கு தினமும் பால், லசி போன்ற பொருட்களை கொண்டு போய் கொடுத்தேன். இதற்காக எனக்கு விருதளித்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த விழாவில் கோவை அருகே மின்சாரம் தாக்கிய சிறுவனை காப்பாற்ற முயன்ற போது உயிரிழந்த வியோமா பிரியாவுக்கு பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதினை அவரது தாயார் அர்ச்சனா பெற்றுக் கொண்டார்.